முக்கியமாக நான் தொடங்கினதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தமிழ் மக்களுக்கு கல்வியில் பெருசாக வந்திருப்பாங்க, ஆனால் நிதி சுதந்திரத்தில் வந்து இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணலை. அப்போ அதை தமிழ் எளிய நடையில் புரிய வைக்கிறதுக்கு இன்னொன்று, இந்த சந்தை சார்ந்த முதலீடுகளை அந்த அறிவை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக தான் இதை நான் உண்டு பண்ணதே சார். இதுதான் என்னோட தொடங்குறதுக்குரிய காரணங்கள். அதில் வந்து முதல் உங்களோட பேட்டி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நம்மளோட இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறது வந்து குடும்பத் தலைவிகள் தான். குடும்பத் தலைவி நம்ம வந்து எளிய நடையில் பேசுகிறதுனால, இப்போ நான் அதே இதை இங்கிலீஷில் வந்து டஸ் புஸ்ன்னு பேசினேனாக்க நோபடி வில் நாட் வாட்ச். பொதுமக்களாக சொல்கிறேன், லேடிஸ். இப்போ குடும்பத் தலைவிகள் நிறைய பேர் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களோட கேள்வி முதல்ல அவங்களுக்கு ப்ரியாரிட்டியை கொடுத்துட்டு அப்படியே தொடக்கத்துக்கு போயிடலாம் சார். சார், ஒரு குடும்பத் தலைவி இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் என்ன சொல்லணும், ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிறைய பேர் இது எப்படின்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, இவங்களால் என்ன வருமானம் இருக்குது, இவங்களால் ஒன்றும் இல்லையா, ஹஸ்பண்ட் தானே வெளில போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அந்த ஹவுஸ் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா சிறுக சேர்த்து அந்த 5 டப்பாவில் அந்த பணம்லாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. கணவர் கொடுக்குறதுல கம்மியான ஆயில் போய் வாங்கியிருப்பாங்க, அதில் ஒரு 50 ரூபா மிச்சமாக இருந்திருக்கும். மார்க்கெட் போவாங்க, அந்த மார்க்கெட்டில் போனால் அதிகமாக இருக்கும்ல, இந்த மார்க்கெட்டில் போய் கம்மி பண்ணி ஒரு 100 ரூபா வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, சார் நானும் சந்தை சார்ந்த முதலீடுகளை நானும் வரணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும், என்னோட நிதி சுதந்திரத்தையும் அடையணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்க நான் எந்தெந்த முறையில் அணுகலாம், அதை அவங்களோட மொழியிலே சொல்லிடுங்க சார். நல்ல கேள்வி. முதல்ல ஹவுஸ் ஒய்ஃப் ஆடியன்ஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு இருக்காது. என்னோட யூடியூப் சேனலில் கிடையாது, அது நான் ரொம்ப ரேர் தான். ஸோ முதல்ல நான் இப்போ எல்லாருக்கிட்டுமே என்ன சொல்லுவேன்னா, முதல்ல சேமிப்போ முதலீடை பற்றி யோசிக்காதீங்க. முதல்ல நமக்கு தேவை வந்து திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வந்தால் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு ஒரு சக்தி வேணும். இப்போது நான் வந்து கடன் வாங்காமல் ஒரு வருஷம் தாண்டிட்டேன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு இப்போ எவ்வளோ ரிட்டர்ன் வந்தாலும், பங்குச்சந்தையில் ரிட்டர்ன் வந்தால் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. கடன் வாங்காமல், அதான் நான் சொல்கிறது வந்து திடீர்னு ஒரு மொபைல் உடஞ்சி போச்சு, இல்லை வெஹிக்கிள் உடஞ்சி போச்சு, 2 வீலரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதுக்காக நான் வேலைக்கு போயாகணும் அந்த வெஹிக்கிளை வச்சுட்டு. அதுக்காக நான் கடன் வாங்காமல், எந்த வித கடன் வாங்காமல் நான் அதை மேனேஜ் பண்ணிட்டேன்னா, ஒரு வருஷம் ஓட்டிட்டேன்னா அது என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைப்பேன். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பணம் சேமிக்க முடியுதோ, அது 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 4000 ரூபாவாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. செப்பரேட் தனி ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதை தொடவே கூடாது. அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக நான் வந்து பேங்க்கில் போட்டுருணும் தனியாக. அது உங்கள் பேர்லேயே, அவங்க பேர்லேயே. ஆமாம், அதாவது மெயின் பேங்க் அக்கௌண்ட். அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் சேலரிக்கும் தனி அக்கௌண்ட் இருக்கும். ஆமாம், அவர் சம்பளம் அக்கௌண்ட், அது தனி அக்கௌண்ட். அதில் தான் அவங்க டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி அரிசி பருப்பு வாங்குறது, துணி வாங்குறது, அதெல்லாம் அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்துடும். இந்த அக்கௌண்ட்டை தொடவே கூடாது. இது ஒன்லி எமர்ஜென்சிக்கு மட்டும்தான், எதிர்பாராத செலவு வந்தால் மட்டும்தான் இதை தொடரும். புரியுது. அவங்களோட முதல் இலக்கு என்னவா இருக்குன்னா, முதல்ல ஒரு 3 மாதம் எதுவுமே கஷ்டமே யார்கிட்டையும்